ஒன்னில்லை. பார்வை, சிந்தனை எல்லாத்தையும் நாங்க ஓர்வப்படுத்திட்டு சொன்னா முடியும். பெரிய ஒரு விடயமே இல்லை. அல்லாஹ் சொல்ற, நான் சொல்லல. அல்லாஹ் சொல்ற தீன நான் லேசாக்கி வச்சிருக்கிறேன்னு சொல்றான். குர்ஆனுடைய வசனம் ஒன்னொன்றாக சொல்லி எனக்கு பேசுவதற்குரிய நேரம் மிகவும் கம்மியாக இருக்கிறது. இன்னும் அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டி இருக்கிறது. இரண்டாவது கட்டம், மூன்றாவது ஒரு கட்டம் இருக்குது. மூன்றையும் நான் சொல்லி நிறைவு செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நேரத்தில் பரக்கத் செய்வானாக. சங்கிக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இவ்வாறாக நமக்கு பயிற்சி அளிக்கின்றான். இன்னொரு விடயத்தை நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன், சுருக்கமாக சொல்லுகின்றேன். எங்களுக்கும் மலக்குமார்களுக்கும் உள்ள வித்தியாசம் பத்தி பாருங்க. எங்களுக்கும் மலக்குமார்களுக்கும் உள்ள வித்தியாசம். சரி, நாங்கள் சிறந்தவர்களா, மலக்குமார்கள் சிறந்தவர்களா? யார் சிறந்தவர்கள் தெரியல. மலக்குமார்கள். மலக்குமார்கள் சிறந்தவர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கின்றானா, மலக்குகளுக்கு சொர்க்கத்தை கொடுக்கின்றானா? யாருக்கு கொடுக்கின்றான்? எந்த மலக்குக்கும் சொர்க்கம் கிடையாது. எந்த மலக்குக்கும் சொர்க்கம் கிடையாது. சகோதரர்களே, தாய்மார்களே, எங்களுக்குத்தான் சொர்க்கம். அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள். எப்படி இருப்பார்கள்? நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்திற்குள் காலெடுத்து வைத்து நுழையும் பொழுது மர்ஹபா மர்ஹபா, வாருங்கள் வாருங்கள் என்று எங்களை வரவேற்பதற்காக இருப்பார்கள். அங்கே அவர்களுக்கு சொர்க்கம் இல்லை. நாங்க தாங்க சிறந்தவங்க, நாங்க தான் சிறந்தவர்கள். நான் சொல்லல, நான் சொல்ல அல்லாஹ் சொல்றான். لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. அவர்கள் அவர்களுடைய இச்சைக்கு, அவர்களுடைய இஷ்டத்துக்கு எதையும் செய்ய மாட்டாங்க. சின்ன ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? கண்ணு தெரியாத குருடர், பிறவியிலேயே என்ன இல்லை, கண்ணு தெரியல. ஒரு கண்ணு தெரியாத குருடரை பார்த்து நீங்க எங்கிட்ட சொல்றீங்கன்னு வைங்கல்ல, ஹஸ்ரத் அவருக்கு 2 கண்ணு, சாரி, அவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதர் தெரியுமா? இதுவரையில அழகான பெண்ணா இருந்தாலும் சரி, அந்நிய பெண்ணை ஏறெடுத்து கூட பார்த்ததில்லை. அப்படி சொன்னா அண்ணே அவர் கூறுது, அதனால தெரியல, அவர் பெண்ணை பார்க்கல. அவருக்கு கண் இருந்தா அவர் பார்த்திருப்பாரு. அவருக்கு இதுவரைக்கும் வாழ்க்கையில ஒரு மியூசிக் சத்தம் கூட காதுல கேட்டதில்லை. அது செவிடு டமாரா. காது கேட்டா தானே மியூசிக்க கேட்கறதுக்கு, பேசுறது. காது கேட்டா தானப்பா மியூசிக்க கேட்கறதுக்கு. காது கேட்காத சோழனுக்கு என்ன தெரியும்? சுகம் என்றால் என்னவென்று, இன்பம் என்றால் என்னவென்று, வாலிபத்தினுடைய இன்பம் என்னவென்று, சுவை என்னவென்று மலக்குமார்களுக்கு தெரியாது சகோதரர்களே, எங்களுக்குத்தான் தெரியும். எனவே அவர்கள் பாவம் செய்யவே மாட்டார்கள். பாவம் அவர்கள் செய்யவே மாட்டார்கள். கண்ணில்லாத குருடரை போல் பெண்ணை பார்க்க மாட்டார்கள். காது கேட்காத செவிடர்கள் போல் மியூசிக்கை உணர மாட்டார்கள், கேட்க மாட்டார்கள். சங்கைக்குரிய பெரியார்களே, ஒரு சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றார். நான் நபிமார்களுக்கு, இப்போ நபியை பற்றி பேசி வருகின்றேன். சூரத்துல் யூசுஃபை எடுத்து பாருங்கள். சூரத்துல் யூசுஃபை எடுத்து பாருங்கள். அதிலே ஒரு வார்த்தை வருகிறது. அல்லாஹ் எப்படி சொல்லுகின்றான்? அவளும் அவரை அடைய ஆசைப்பட்டால் அவரும் அவளை அடைய ஆசைப்பட்டார். சூரத்து யூசுஃப்ல எடுத்து பாருங்க. தர்ஜுமா எடுத்து படிங்க, உங்களுக்கு விளங்கும். யார் ஆசைப்பட்டா? அந்த பெண் யார்?
ஜுலைஹா தெரியும் உங்களுக்கு. அந்த ஆண் யார்? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தெரியும் உங்களுக்கு. இந்த இரண்டு வார்த்தையையும் அல்லாஹ் தஆலா இப்படி குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காமிக்கின்றார் சகோதரர்களே. وَلَقَدْ هَمَّتْ بِهِ وَهَمَّ بِهَا لَوْلَا أَن رَّأَىٰ بُرْهَانَ رَبِّهِ. இப்போ பாருங்க, அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்லிட்டு சொல்றான், என்னுடைய அத்தாட்சியை அவர் பார்த்திராவிட்டால் அவர் பாவம் தான் செஞ்சிருப்பார். அப்ப நபிமார்கள் பாவத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். அவர்களை அல்லாஹ் ஒரு காலம் பாவத்தை செய்ய விட மாட்டான். இதுவரைக்கும் தப்சீர்ல நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த அத்தாட்சியை பார்த்தார்கள் என்பதாக இல்லவே இல்லை. நானும் பல தப்சீர்ல தேடி பார்த்தேன், ஏதோ அத்தாட்சி என்ன எந்த அத்தாட்சியை பார்த்தாங்க அவங்க. கண்ணியமானவர்களே, பாதுகாக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். நபிமார்களும் பாவம் செய்வதற்குரிய சந்தர்ப்பத்தை கிடைத்தால் அல்லாஹ் பாதுகாக்காவிட்டால் நவுதுபில்லாஹ், நான் உள்ள ரொம்ப போயிடா, நீ வேற மாதிரி கற்பனையில போயிடாதீங்க, உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்லுகிறேன், ஒரு விளக்கத்திற்காக மட்டும்தான் நான் இதை சொல்லுகின்றேன். கண்ணியமானவர்களே, மொத்தத்திலே இந்த ரமலானுடைய மாதம் மனிதர்களுக்காகிய நமக்கு கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதம். ஒரு மனிதனை கொண்டு போய் கடற்கரையில விட்டு ஒரு பக்கெட்டை கையில கொடுத்து, உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ கடல்ல இருந்து தண்ணி அள்ளிக்கடா அப்படின்னு சொன்னா எவ்வளவு அள்ளுவாங்க? எவ்வளவு அள்ளுவான்? அது மாதிரி மாதம் எங்களுக்கு இருக்கிறது. உன்னால் முடிந்த அளவு நீ அள்ளிக்கோ நன்மையே. ஒரு சுன்னத் பருளோட நன்மை. பள்ளிக்குள்ள வர்றோம், வலதுகால உள்ள வைக்கிறோம், துஆவா ஓதுறோம், ஏத்திக்கா போன நியத்து வைக்கிறோம், சுன்னத்தான அமல் கிடைப்பது என்னது? பருளுக்குரிய நன்மை. வெளியே போகும் பொழுது துஆவை ஓதுகிறோம், சுன்னத்தானது அது, ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய கூலி பருளுக்குரிய நன்மை. கழிவறைக்குள் இடதுகாலை முன்வைத்து துஆவை ஓதுகின்றோம், அது சுன்னத், ஆனால் கிடைக்கக்கூடியது பருளக்கூடிய நன்மை. அள்ளிக்கோ, உன்னால முடிஞ்ச வரை அள்ளிக்கோ. சட்டைய போடுறோம், வலதுகையை முதல்ல முற்படுத்துறோம், சுன்னத், ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடியது பருளக்கூடிய நன்மை. என்ன மூலம்? இதுக்கு மேல என்ன வேணும்? முழுமையா அவருடைய ரஹமத்தை திறந்து விட்டு விட்டான் இந்த மாதத்திலே. கண்ணியமானவர்களே, நாங்கள் தான் அதை பெற்றுக் கொள்வதற்கு தயாராக இல்லை. அல்லாஹு தஆலா அதை முழுமையான முறையில் விளங்கி பெற்றுக் கொள்ளக்கூடிய